இந்த முருகப்பெருமானை பார்க்கிற போது எத்தனை பேர் அவனை ரசித்து பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒவ்வொரு முறையும் முருகனை பார்க்கிற போது அவன் புதிதாகவே நமக்கு காட்சி தருவான். கந்தன் என்றும் புதியவன் என்று எழுதிய வார்த்தை 100க்கு 100 உண்மை. அவரை ஒவ்வொரு முறையும் பார்க்கிற போது முன்பு விட இப்போது இன்னும் இளமையாக இருக்கிறானே என்கின்ற தோற்றம் அவனுடைய முகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு தான் நாளாக நாளாக வயசாகிட்டே இருக்கும், ஆனால் அவனுக்கு என்னைக்குமே வயசாகாது. அதனால்தான் அவனுக்கு பேர் என்னன்னு வச்சுட்டாங்க, குமரன்னே வச்சுட்டாங்க. அவன் என்றும் இளமையானவன், அழகானவன். அதுவும் இந்த மருதாச்சல மூர்த்தி யோகமூர்த்தி என்பதற்கு இணங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு இங்க மூலஸ்தானத்துல இருக்கிற சுவாமிக்கு பின்னாடி ஒரு குடுமி இருக்கும். சுவாமிக்கு பின்னாடி நிறைய பேருக்கு தெரியாது, பின்னாடி நம்ம பாக்குறது இல்ல, அதனால தெரியாது. சுவாமிக்கு பின்னாடி ஒரு குடுமி இருக்கும். இவர் யோகமூர்த்தி. இவர் பின்னாடி ஒரு சிந்தோட இருப்பார், குடுமியோட இருப்பார். ஒரு காலை பின்னாடி